ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து கத்திரிக்காய் தான் நம்ம செடியில் வந்து அறுவடை செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை கூட இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நாளாக காய்ச்சிட்ருக்கு. இது வருஷ கணக்காக காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை கூட இல்லாமல் செடி வழி காயாகவே இருக்குதுங்க. அதுவும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 3 நாள் அறுவடை செய்கிறேன். 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு காய்க்குது. அது இருக்கிற செடி வந்து 3 செடி தாங்க. அந்த 3 செடியே நம்மளுக்கு 3 கிலோ காய் தருதுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு சொத்தை கூட இல்லை, எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை. அதனால நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் சமையல் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காய் வந்து நல்லா சுவையாகவும் இருக்குது. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லாமல் ரொம்ப மருந்தடிக்காதனால நம்ம ரொம்ப நல்லதாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் செடி வளர்ப்பு வந்து ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ காய் அறுவடை செய்யணும்னு பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை கூட இல்லை, கண்ணை மூடிட்டு எரிஞ்சு குழம்பு வைக்கலாம் அந்தளவுக்கு. இந்த காய் பார்த்திங்கன்னா நான் விதைக்காக விட்டுருக்குறேன். நல்லா பெருசாகிடுச்சு. நல்லா பழுத்தப்பறம் நம்ம விதையை எடுத்து வச்சுக்கிட்டா திருப்பி இதை நாற்று விட்டு நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க. வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 4 செடி வளர்த்தினாலே போதும். நமக்கு தேவைக்கு அதிகமாகவே காய் வந்து நிறையா அறுவடை செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். 2-3 கிலோ வர மாட்டேருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சுருக்காங்க மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.